பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை வேளையில் இன்னும் அதிகமான நேரத்தோடு கடந்து வந்ததுனால கொஞ்சம் இருள் அடைந்திருக்கிறது. இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. இன்றைய செய்தியை பார்க்கப்படும் போது அநேக காரியங்களை பார்க்கப்படும் போது ஒரு காரியத்தை கர்த்தர் பேசும்போது யோபு புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் அழகாக அந்த வசனத்தை படிக்கும் போது ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பரமாக ஆக்கப்படும் என்று வசனம். இந்த ஆரம்ப காலத்தை பார்க்கும்போது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பை கொடுத்து பிறக்கும் போதே ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ இயேசு பிறக்கிறார் என்ற ஒரு செய்தியே என்ன ஆகுது, தேசத்து மேலே ஒரு பிரச்சனையை உண்டாகும். அப்படி தான் நம்முடைய வாழ்நாள் முழுத ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப்பட ஒரு நேரங்களில் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வரும். ரட்சிக்கப்பட்ட காலங்கள் பார்க்கும்போது பல குழப்பங்கள், பல எதிர்ப்புகள் தெரியப்படும். நம்ம வாழ்நாளில் எத்தனையோ காரியத்தை பார்க்கும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை மீட்கும்படி, உலகத்தில் இருக்கிற மக்களை மீட்டு எடுக்கும்படியாக இந்த உலகத்தில் ஒரு கன்னி வயிற்றில் பிறந்து அநேக தீர்க்க தரிசனத்தின்படி முறையானபடியாக பிறந்து வளர்ந்து அநேகரை காக்க முன்பே வந்த பிரச்சனைகள் எத்தனையும். அப்போ பார்க்கும்போது மத்திய புத்தகத்தில் பார்க்கும்போது 2ஆம் அதிகாரத்தை 1ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலாம் படிக்கப்படும் போதும் ஒவ்வொரு இடங்கள் லூக்கா புத்தகத்திலாம் படிக்கும்போது பிறப்பை கொடுத்து நிறைய சொல்லப்பட்டிருக்கும், யோவான் புத்தகத்தை வரைக்கும். அப்போ மார்க்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விசேஷமாக அதை பற்றி இருக்காது. இந்த 4 விதமான காரியத்தை கொடுத்து பார்க்கப்படும் ஒரு வித்தியாசமாக நம்ம பார்க்க முடியும். அவர் பிறப்பை கொடுத்து அவர் வளர்ச்சி வர காலத்தை கொடுத்து ரொம்ப அழகாக இருக்கும். அவர் எதற்கு வராரு, எதற்காக நடக்க போகுதுன்ற விஷயத்தை ஆரம்பத்தில் யோவான் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் அதுவும் தேவாட்டுக்குட்டியானவர்னு கூட யோவான் சொல்லுவார். இப்படியெல்லாம் சொல்லி பல காரியங்கள் நடந்து வந்தாலும் இயேசுனுடைய ஊழியத்தின் பயணங்களில் பார்க்கப்படும் போது எத்தனையோ எதிர்ப்புகள், அத்தனை எதிர்ப்புகள் மத்தியிலும் கர்த்தர் செய்து கொண்டு வர அற்புதங்கள் எத்தனையோ பார்க்கலாம். இப்போ 12 வருஷம் பெரும்பாடு ஸ்திரியை பார்க்கலாம். பிறந்த காலத்திலேருந்து நிமிர முடியாத ஒரு கூனியை நிமிர்ந்த வச்சதை பார்க்கலாம். திரும்பவாதக்காரனை குணப்படுத்ததை பார்க்கலாம். இப்படி நிறைய வியாதிஸ்தர்களை தேவன் குணப்படுத்தி மரித்தவர் உயிரோடு எழுப்பதில் நிறைய அவருடைய காலம் இந்த 33 ஆண்டுகளில் நடக்கிற காரியத்தை பார்க்கப்படும் போது நிறைய விஷயத்தை பார்த்துனா அவர் அதிசயங்களை காணும்படி செய்தார். அப்படி தான் நம்மளோட வாழ்வில் இந்த ஊழியத்துக்கு வர அநேக ஊழியக்காராக இருக்கலாம், அதை பார்க்கும்போது விசுவாசியாக இருக்கலாம், லேசாக வளர்ச்சி அடைய முடியாது, பேர் எடுக்க முடியாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளிலே ஒரு 10 ஆண்டு ஆன பிற்பாடு நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக சபைக்கு கடந்து வரோம், என்னுடைய பேரப்பிள்ளை பிறந்தால் அவருக்கு இயேசு என்று பேர் வைத்தோம், இரட்சகர் என்று பேர் வைத்தோம், நாங்கள் சொன்னபடி எல்லாவற்றிலும் உண்மையும் பரிசுத்தமாக இருக்கிறோம் என்று நிறைய பேர் சாட்சி சொல்லுறது நம்ம கேட்கும் போது கஷ்டமாக இருக்கும். அந்த சாட்சி எப்படி இருக்குன்னா, தேவனை விட்டு பின்வாங்கினக்கூடிய சாட்சிகளாக இருக்கும். தேவனை விட்டு விலைக்கு போன ஒரு கூட்டம் எனக்கும் உண்டு. சபையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் கிராமங்களில் கடந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமத்திலே நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நிறைய வாலிபர் ரட்சிக்கப்பட்டால், வாலிபர் சகோதரர் ரட்சிக்கப்பட்டால், பல குடும்பம் ரட்சிக்கப்பட்டாங்க. பல பிள்ளைங்க படித்து இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு கடந்து போகபடியாக கர்த்தர் எனக்கு இந்த கிராமத்துக்குள்ளே 14 ஆண்டுகள் ஆகுது. இந்த ஆண்டு தான் இந்த மாதத்தில் 17ஆம் தேதி 14ஆவது ஆண்டு நிறைவு, அதாவது 14 ஆண்டுகள் துவக்கிற நாளாக வைத்திருக்கிறோம். அப்போ வரும்போது பிரச்சனை தான். அப்போ இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் பிறக்கும் போது ஆண் பிள்ளை இருக்கக்கூடாது என்று சொல்லி மரணத்துக்கு ஏதான கட்டளையே பிறக்குதாங்க. ஏன்னு சொன்னால் கிறிஸ்து ஐக்கியத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவன் பிறப்பதை சொன்னதை சொல்ல கடந்து போய் பார்க்க கடந்து போனவர் சொன்னாங்க. அப்போ அந்த ராஜாவுக்கு என்ன ஆகுதான், ஒரு பயம் உண்டாகப்படும் போது ஆண் பிள்ளை பிறக்கிற இடத்தெல்லாம் தேடி பார்க்கக்கூடிய ஒரு கட்டளையும் வருது, இருக்கக்கூடாது என்ற ஒரு கட்டளையும் பிறக்குது. இது இங்கே மட்டும் இல்லைங்க, யாத்திராகத்தில் 4ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து படிக்கப்படும் போது யாத்திராகத்தில் அந்த விசேஷமான காரியம் இருக்கும். அங்கேயே இதே போல் ஒரு கேள்வி ஏற்படும் போது ஆண் பிள்ளை இருக்க விடும்போது அங்கே பார்த்தோன்னா ஒரு தீர்க்கதரிசி பிறக்கிற விஷயத்தை அங்கே வெளிப்படும் போது அது குறிப்பிட்ட காலத்துக்கு பெத்த தாயை தண்ணியில் அந்த ஒரு ஒழுங்குபடுத்தி தண்ணிக்குள்ளே அனுப்பும் போது எந்த எதிர்ப்பு மத்தியிலே வளர்ச்சி அடைந்து அவனே தீர்க்க தரிசனமாக அநேக ஜனங்களை மீட்டெடுக்கக்கூடிய தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டார் என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசி கொடுத்து அங்கே பேசப்படும். இப்படி தான் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கப்படும் போது ஆரம்பத்தில் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளப்படும் போது வர பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். அது யாரெல்லாம் இருக்கலாம், நம்ம யாரெல்லாம் நெருக்கி பேசுகிறோமோ, யாரை சந்தோஷப்படுத்தி பேசுகிறோமோ, யாரை ரொம்ப பிடிக்குமோ பேசுகிறோமோ அத்தனை பேரும் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும் கூட மாறுவான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் காத்திருந்தார் இல்லையா, அமர்ந்திருந்தார். தன்னை அர்ப்பணிக்கும் போது கூட இருந்து அத்தனை சீசர்களை விட்டு விலகி கூட போனாங்க. அப்போ அநேக சீசர் விலைக்கு போனதை கூட ஒரு கவலைப்படல. ஆனால் ஒருவர் மட்டும் பார்த்தீங்கன்னா
விலைக்கு போகாமல் காத்திருந்து அழுதாங்க. அந்த மகனுக்காக என்ன பண்ணுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, கவலைப்படுறாங்க. அவங்களுக்காக மன்றாடு அழுதும் போது அவங்க புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றக்கூடிய காரியத்தை அருமையாக இருக்கும். நிறைய காரியத்தை நம்ம படித்து ஆராய்ந்து தேடி ஆராய்ந்து படிக்கப்படும் போது நிறைய விஷயத்தை பார்க்க முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து என்று இந்த உலகத்தை மீட்டு வந்த உலக இரட்சகராக ஒரு கண்ணிய வயத்தில் மகனாக பிறந்து வளர்ந்த காலத்திலே இந்த உலகத்தின் பாவத்தின் அக்கிரமத்தை மீட்டெடுக்க வந்த ஆண்டவருக்கு அப்படியேப்பட்ட பிரச்சனை. இன்றைக்கி ஆண்டவர் நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாத்தையும் மீட்டெடுத்திருந்தாலும் நம்ம தேற்றப்பட்டு மாறி வந்து குடும்ப வாழ்க்கையிலே உலகத்தின் வாழ்க்கையிலே சேமமாக நம்மளை நடத்தி வர ஆண்டவரை நம்ம என்ன பண்ணுறோம், சில நேரம் நம்ம பார்த்தோன்னா எதிர்ப்பு தெரிவித்த பேச்சுகளாக இருக்கும். இன்றைக்கி பார்க்குற என் அன்பு சகோதர சகோதரியாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், ஊழியக்காராக இருக்கலாம், நீங்கள் யாருனா இருக்கலாம். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்ளப்பட்டவருக்கே இத்தனை பாடுகள், நமக்கு எத்தனை பாடுகள் வருது. ஒரு சில பாடுகள் வரும்போது ஆண்டவர் எனக்காக இவ்வளோ செய்தார், எனக்கே இந்த பாடு. ஊழியக்காருக்கு ஒரு வித்தியாசமான பாடு வரும் இல்லையா? சும்மா கிடையாதுங்க. நீங்கள் ஒரு சாதாரண ஒரு கம்பெனியில் வேலைக்கு செய்து ஒரு முதலாளிக்கு வேலை செய்ய வேலை இல்லை. உலகத்தை ரட்சிக்க அந்த உலக ரட்சகருக்கு நம்ம வேலை செய்ய வரும்போது உலக ரட்சகருக்கு வேலை செய்ய வருது லேசானது கிடையாதுங்க. விசேஷத்தவர்கள் நீங்கள் மற்ற ஜனத்தை காட்டி உன்னை பிரித்தெடுக்கப்பட்ட ஊழியக்காரனாக இருக்கிற, உன்னை மேன்மைப்படுத்தக்கூடிய ஊழியக்காரனாக இருக்கிற, பல இடத்துல உன்னை தான் மேன்மையாக தேவன் உட்கார வைப்பார். பல பணக்கார மத்தியில் வைப்பார், பல வசதி உள்ளவங்க ஒரு அரசியல் தலைவர் மத்தியில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிறீங்கன்னு போது பிரித்தெடுத்து தேவன் உட்கார வைப்பார். இப்படிப்பட்ட மகிமையெல்லாம் நீ மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளப்பட. ஆனால் ஒரு சில துக்கங்கள் வரும்போது, சில பாடுகள் வரும்போது, சில பசி வரும்போது, சில உபத்திரங்கள் வரும்போது தேவனை விட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மெல்ல மெல்ல பேக் ஆகக்கூடிய சூழ்நிலையை பேசுவோம், வாய் விட்டு பேசுவோம் இல்லையா? என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள். நேற்று கூட என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் பேர் ஞாபகம் இல்லை, அது ஒரு மெசேஜ் கூட அனுப்பிச்சி விட்டேன் அவருக்கு. நான் அவர் பேர் இன்னும் ஞாபகம் வரல. அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கூட்டமாக இருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணி அவங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பினார். அவர் என்கிட்ட சொன்னார், அவ்வளோ சூழ்நிலையிலையும் அவர் சொல்கிறார், இது மாதிரி வீட்டில் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி. இப்படி தான் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா சாதாரண ஊழியக்காரர் கிடையாதுங்க. விசேஷத்து ஊழியக்காராக அதிகாலையில் எழுந்து ஜனங்களுக்கு பொறுத்து இயேசு கிறிஸ்து என்று மகிமையை பாடல் பாடி தேவனுக்கு தேவநாமத்தை மகிமைப்படுத்தி சுவிசேஷம் அறிவிப்பாங்க. ஒரு கூட்டமாக 5 பேர் 6 பேர் ஒரு பெரிய கூட்டத்தை உண்டாக்கி அதுக்கு ஒரு போஸ்ட் ஓட்டுறவங்க கிடையாதுங்க. அப்போ தேவநாமம் எப்படியாவது இந்த உலகமத்தில் ஜனங்கள் மீட்டெடுக்கக்கூடிய என்னென்ன வழி வருமோ அந்த வழியின் வழியாக கடந்து போய் அவங்கள மீட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தாங்க. நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் ஆரம்பம் அற்பமாக இருக்கும், முடிவு சம்பரமாக கர்த்தர் மாற்றுவார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோபு புத்தகத்தில் சொன்னதை போல உன் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் நடக்கிற பிரச்சனை வைத்து பயப்பட. ஆண்டவர் 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்த அதிசயங்கள் அற்புதம் அடையாளம் செய்து வந்த ஆண்டவரையே குறை சொல்லி வந்த ஜனங்கள் கடைசியாக அவர் மறிக்கப்படும் போது கடைசி நேரத்தில் விட்டு போனவரெல்லாம் அவர் உயிரோடு எழுமாறும் போது அநேக ஓடி போய் அப்போ தான் 2 வாலிபம், அதுதான் வாலிப பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேவனுக்கு. ஏன் தெரியுமா? அன்னைக்கு அவர் இருக்கும் அந்த எர்தன் உயிரோடு இருக்கும்போது சொன்னால் மரித்து 3ஆம் நாள் எழுந்துக்குவான் என்று சொல்லி மத்திய புத்தகத்தில் படிக்கப்படும் தெளிவாக திட்டமாக அந்த வசனத்தை சொல்லி கடந்து போய் பார்ப்பாங்க. அவர் சொன்னபடி 3ஆம் நாள் உழித்த இந்த விஷயத்தை அங்கே இருக்க தேவதூதர்கள் சொன்னதை கேட்டு கடந்து வந்து அநேக சீசருக்கு சுவிசேஷம் அறிவித்தாங்க. இன்றைக்கி இயேசு மரித்து போலங்க, உயிரோடு இருக்கிறாரு. நீ தைரியமாக இருக்கலாம். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக இருந்தால் நீ தைரியத்தோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க, காத்திருங்க. உங்கள் குறைகளை அவர் நிறைவாக்கி கொடுப்பார். உங்கள் பிரச்சனையை மாற்றி அமைப்பார். உங்கள் குடும்பத்தில் கர்ப்பத்தின் கனி இல்லையா, கர்ப்பத்தின் கனி கட்டளையிட்டு விடுவார். திருமணம் ஆகாது தடைப்பட்டிருக்கா, திருமணத்தை கட்டளையிடுவார். வேலை வாழ்ப்பில் அது அவதிப்பட்டு கொண்டிருக்கிற நல்ல ஒரு வேலையை கற்றுக் கொடுக்க போகிறார். நீ நினைப்பு கொண்டிருக்கிற காரியத்தை விட்டு நினைக்காத ஒரு அதிசயத்தை காணும்படி செய்வார். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி கொடுக்கும்போது சங்கீத புத்தகத்தில் 118ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நெருக்கத்திலேருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நிறைய வசனம் கொண்டு நெருக்கத்திலேருந்து கூப்பிட்டு அத்தனை பேரும் தேவன் கரை சேர்த்திருக்கிறார். கடலுக்கு அடியாக பாதிக்கப்பட்டு 3 நாள் மீன் வயிற்றிலிருந்து அவர் கேட்குறாரு. அவர் கெஞ்சி மன்றாடப்படும் போது ஆண்டவர் கரை சேர்ப்பார். அவர் கட்டளிட்டபடி செய்வார். அவன் மீறுதலை அவன் பார்த்தா அவன் மன்னிக்கும்படியாக அவன் தண்ணியில் விழப்படும் மீன் வயிற்றுக்களை கடந்து போய் மறைஞ்சு ஒளிந்து கொண்டிருந்தவனை கரை சேர்க்க ஆசைப்படும் போது கரை சேர்த்து விட்டது மட்டுமல்ல, அவன் அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்கும் போது அந்த பட்டணத்தை தேவன் மாற்றி அமைச்சிருப்பார். இன்றைக்கி நீ அமைச்சு கொடுக்குற காலத்தில் யாரெல்லாம் எதிர்ப்பு நினைக்கிறியா, யாரெல்லாம் நீ குறை சொல்லி கொண்டிருக்கிற, யாரை கொடுத்து நம்ம கவனித்து கொண்டு நம்மளை குறை சொல்லி கொண்டிருக்கான், அவங்களெல்லாம் உன் பட்சமாக வருவா, நீங்கள் அவங்க பட்சம் தேவநாம மகிமைப்படுத்தும்படி அந்தந்த காலத்துக்கு நேர்த்தியாக செய்வார். இதுதான் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் பார்த்தோம். அதுன்னு காலத்துக்கு கர்த்தர் செய்வார். அதுன்னு காலத்துக்கு செய்வாருங்க. அது ஒரு காலத்தை வச்சுருப்பார். விதைத்த உடனே அறுவடை பார்க்குறீங்க, விதைத்த உடனே நீங்கள் வேறு பார்க்கணுன்னு விதைத்த உடனே கனியை பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க. அதுக்கு குறிப்பிட்ட காலத்தில் நேர்த்தியான காலத்தையும் ஒழுங்காக படித்து நீ ஒழுங்குபடுத்தும். அந்த ஆரம்பம் அற்பமாக தான் இருக்குது அந்த செடி முளைக்கப்படும் போது.
அது முடிவு சம்பரமாக்கின வளர்ந்து வந்து கனி கொடுக்கும்போது எடுத்து நீ பகிர்ந்து கொள்ளும் போது ஒருவருக்கும் தெரியாது, சந்தோஷத்தோடு சாப்பிட்டு கொண்டிருப்ப, கர்த்தரையே நீ மறந்துடுவ. ஏன்னா அவர் கொடுக்குற கனி உன் நாவுக்குள்ளே பாகும்போது அந்த ருசித்தன்மை என்ன உனக்கு மனசுக்கு திருப்தி அடையும் போது யாரையும் நினைக்க மாட்டேன், அந்த திருப்தி அடையதை மட்டும் நினைப்பேன். அப்படி தான் ஆண்டவர் உன் அதிசயங்களை காண பண்ணுவார். கண்ணை கொண்டு அல்ல, தேவநாமம் மகிமைப்படுத்தும்படியாக நீ நினைக்கிறதை கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்து ஒப்புக்கொடு. உன்னை வாழாக்காமல் தலையாக்கி மகிழ்ச்சியின் செய்தி கேட்கத்தக்க இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டில் நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகுது. எதை நினைச்சிருக்கிறியோ, நீ நினைக்கிறது ஒரு பகுதியாக இருக்கும், தேவன் செய்து முடிவது பல பகுதியாக இருக்கும். அது மகிழ்ச்சியின் பகுதியாக காணும், அதிசயங்களை காண முடியதாக இருக்கும். சமாதானத்தை தேவன் உன்னோடு இருந்து எல்லாத்தையும் செய்வார். எதை கொடுத்து கலங்கி தவிக்காது, வருத்தப்படாத, அநேக காரியத்தை கொடுத்து சோர்ந்து போகாத, கர்த்தரை நோக்கி பார், உன் முகத்தை பிரகாசமாக கர்த்தர் மாத்தார். அப்படி தான் சொல்லியிருப்பார். சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் போது அவர்கள் அவர் நோக்கி பார்த்தா முகங்கள் பிரகாசம் அடைந்தான். உன் முகம் பிரகாசம் அடிக்கிறோமா, கர்த்தரை நோக்கிப்பார். ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும், முடிவு கர்த்தரை சம்பரமாக்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த செய்தியை மூலியமாக உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து பெருக செய்வார். செய்தி கொடுக்குற எண்ணையும் கர்த்தர் மகிமையால் நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.